13வது சங்கீதம் வாசிப்போம், மாறி மாறி வாசிப்போம், கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இதயம் கழிகூறும். எனக்கு நன்மை செய்தபடியா பாடுவேன். எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. இந்த என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். இவங்க சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அம்மன் கோயில் கூட 3 நாள் ஒரே தண்ணி அடி. இப்பவும் நினைக்கிறாங்க யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க. 3 நாள் பயங்கர தண்ணி அடி, ஆட்டம், ஒரே சாமி ஆடுறது எல்லாமே இருந்தது. எங்கள் அக்காவில் கட்டி கொடுத்துருந்தாங்க. அங்கே 2வது குழந்தை கர்ப்பமாக இருந்தால் அவள் வீட்டுக்கு வந்திருந்தாள். வீட்டுக்கு வந்திருந்தோடனே அவளும் ராத்திரி பூரா முழிச்சிட்டு, பகல் முழிச்சிட்டு, பிறகு மறுநாள் அவள் எல்லோரும் உறங்கிட்டாங்க. உறங்கினவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கதவை திறந்து போட்டுட்டு உறங்கிட்டாங்க. நான் வந்தவன் எல்லோரும் உறங்குதாவோ, வீட்டை நம்ம தான் கவனிக்கணும், கதவு வேறு திறந்து போட்டுக்காவோ, அடைக்க முடியாமல் வாசலில் வேறு ஆள் படுத்துருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் ஒரு கோட்டரை போட்டுட்டு ஒரு வாசலில் யாரும் அங்கங்கே போக விடாமல் ஒரு தலைவாணி போட்டு பாயை போட்டு தலைமாட்டில் விழுந்துட்டு அருவாளை போட்டுக்கிட்டு படுத்திருக்கேன். இவ்வளோ நீட்டம்னா இவ்வளோ நீட்டம் எங்கள் வீட்டில் கிடக்கு. படுத்திருக்கேன். ராத்திரி போல் எவனோ வந்து எங்கள் அக்கா போட்டிருந்த 35 கலஞ்சி நகையை பெட்டியோடு தூக்கிட்டு போயிட்டான். அப்படி நின்ன கீழே ஊனும் அந்த அருவா. அவன் வந்தவன் 2 பேர் வந்திருக்கான். ஒன்று சொந்தக்காரன், இன்னொன்று அந்த தோபி ஒரு ஆளுங்க களக்காட்டுக்காரர். இவங்க 2 பேரும் ஜெயிலில் ஃப்ரெண்ட் ஆனவங்க. உடனே ஃபோன் பண்ணி எல்லாம் போய் கூப்பிட்டு வந்துட்டான். களக்காட்டில் போய் அந்த பெட்டி கூட இங்கே கிடந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம சர்ச்சில் கொஞ்ச நாளாக கிடந்தது, சின்ன பெட்டி கிடக்கா. அதில் போய் பாருங்கள், பூட்டெல்லாம் பிச்சிருக்கும். பூட்டை உடச்சி தான் அந்த நகையை எடுத்துருக்கான். நான் சாட்சிக்காக வேண்டி இந்த பெட்டி இங்கே இருக்கு போல் இருக்கு. அல்லேலூயா. அந்த பெட்டி இல்லை, சின்ன பெட்டி. அது எங்கே கிடந்தது? எங்கள் வீட்டுக்கு பின்னால் வயக்காடு, ஒரு 4-5 வயக்காட்டுக்கு அப்புறம் ஒரு ஓடையில் கிடந்தது. விடிய காலம் போலீஸ் வந்தது, போலீஸ் நாய் வந்தது. எங்கள் அத்தை வேறு போலீஸு, அவர் அங்கங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையும் போலீஸ் வீல்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. எல்லா போலீஸ் அங்கங்கே தேடுதாங்க. தேடி பெட்டி பத்திரம் கிடச்சிது. இப்போ அந்த கிடச்சிது போனதெல்லாம் அது விட்டுருங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்திருப்போன்னு நினச்சி தான் படுத்தேன். இந்த உறக்கம் சண்டாலம் எங்கேருந்து வந்தோம்னே தெரியல. எப்போ உறங்கினே எனக்கு தெரியாது. நல்ல வேற போகிறவன் அருவாள் எடுத்து என் தலையில் ஒரு போடு போடாமையா போனான். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? இந்த நித்திரை வந்து, உறக்கம் வந்து மோசமான கழுதை. வயிறு கடுமையாக பசிக்கும், கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தான் படுப்பான், அந்த வயிறு பசியோடு உறங்கிடுவான். மீன் இறங்கிடுவான். ஆட்டுக்குட்டியை கொண்டு மேய்ச்சலுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் கிடக்கும், அதில் மேய்ஞ்சிடப்படாது. நம்ம கொஞ்சம் படுத்துருப்போமேன்னு படுத்துருப்போம். அந்த வயலெல்லாம் மேய்ஞ்சி அடுத்த வயலுக்கு போய் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருப்போம். பக்கத்து வயக்காரன் வந்து எழுப்போம், ஐயோ என்ன தோட்டத்தில் ஆடு மேய்து அப்படின்ட்டு. இந்த உறக்கம் வந்து மோசமானது. உறக்கம் வந்து இன்னொன்று, எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தது ஐக்ரௌண்டில், ஐசியூ வார்டில் இருந்தாள். பக்கத்தில் ஒரு ஆள் குறைஞ்ச வயசு, 32 வயசு இருக்கும், மனைவி இருக்கா. மனைவிட்ட கூப்பிட்டு டாக்டர் சொல்லிட்டு போனால், அந்த இருதயம் அடிக்கிறது இது ஓடிக்கிட்டு இருக்கு,
இது வேகமாக ஓடினாலோ குறைய ஓடினாலோ உடனே சொல்லுங்கள், அப்போ தான் உன் புருஷன் பிழைப்பான். அதனால் நீ இப்போ வந்து உடனே சொல்லிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டார். இந்த அம்மா பகல் முழிச்சிருக்கு, நைட்டு முழிச்சிருக்கு, மாற்றதுக்கு ஆள் கிடையாது. அது எனக்கு லேசாக கண்ணை மூடிட்டு இங்கே ஓடுது. அப்புறம் நின்றுட்டு என்ன அர்த்தம்? அவள் வந்து அழுதா பாருன்னு உருண்டு அழுதா. இன்னும் எங்கே உயிர் வரும்? அழுதா. ஐயோ நான் ஒரு 2 நிமிஷம் தானே படுக்கணும்னு நினச்சேன், இந்த உறக்கம் வந்து என் புருஷனை கொண்டுட்டுதே அப்படின்னு அழுதா. ஆமீன். அப்போ உறங்கதுக்கு முந்தைய எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். கையில் நுள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு கரண்ட்டு போட்டுக்கிட்டு ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உறக்கம் வந்து மோசமானது. அல்லேலூயா. அதுவும் வேதம் சொல்லுது மரண நித்திரைன்னு சொல்லுது. என்ன நித்திரை? என்ன அர்த்தம் தெரியுமா? ஹார்ட் அட்டாக் அப்படி ராத்திரி உறங்கிக்கிட்டு மாதிரியே போயிடுவான். மரணம் நேர்ந்தாலும் அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவன் சாகுறது அவனுக்கே தெரியாது. நல்ல காட்டுக்குள்ளே படுத்துப்போம், நல்ல பாம்பும் ஒன்றா வந்து படுத்து கிடக்கும். ஒன்றா படுத்து அது நம்ம உடம்பு சூட்டுக்கு அது வந்து பட்டுரும். அது பட்டுன்னா நமக்கு குளிர்ந்து கிடக்கும். அல்லேலூயா. தெரியாது, அது தெரியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், வாசிமம் 3வது வசனம். ஆமென். ஆமென். கொடுத்துடலாம். ஆமென். எழுச்சோம் ஆண்டவரே, நான் மரண சரீர மரண நித்திரை சொல்லல, ஆத்ம மரண நித்திரை சொல்றான். என் ஆத்மா உறங்காதபடி என் கண்களுக்கு என்ன சாரும்? தெளிவை தாரும். நான் எப்போ பிசாசு வருவான், எப்போ என்னை பலவீனப்படுத்துவான், பக்கத்து வீட்டுக்காரன் வேலைப்பாடு எப்போ பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் நீ எப்படி தெளிவாரி, மன தெளிவாயிரு. நீ கொஞ்சம் உறங்கிட்டன்னா எல்லாம் சொல்ல முடிஞ்சிடும். எதில் தெரியுமா? நீங்கள் உலகத்தில் அல்லேலூயா ஏதாவது காரியங்களில் உறங்கினா உங்கள் சரீரம் மட்டும்தான் சாகும், ஆத்மா சாகாது. நீங்கள் ஆத்மாவை தேவனை சேவிக்கிறதுனால நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் பூமியில் இருக்கும்போது சரீரம் சாகாமல் உங்கள் ஆத்மா செத்துட்டுன்னா வச்சுக்கிடுவோம். இங்கேயும் நரகம், பரலோகத்திலையும் நரகம். அல்லேலூயா. அதான் சொல்லலாம், நான் மரண நித்திரை ஆயிடக்கூடாது ஆண்டவரே. உறக்கம் வர்றது எல்லாத்துக்கும் சமம். உறக்கம் வர்றது ஆளே கிடையாது. ஏன் நல்ல ஜபம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்பவுமே உறக்கம் வரும். நான் டாண்டின்னு பேசுவேன், அங்கே கண்ணு சிக்கு மூட வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அது உறக்க வரதா. ஆனால் கன நித்திரை வந்துடக்கூடாது. என்ன நித்திரை? அது வந்து மரண நித்திரை. சரீர மரண நித்திரை ஆனால் சுகமாக இருக்கும். நல்லா உறங்கணும்யா. நேற்று ராத்திரி 10 நாள் எனக்கு உறக்கம் இல்லை, 2 நாளாக நல்ல உறக்கம் வருது அப்படின்னு நம்ம சந்தோஷம். உறக்கம் வந்துன்னா என்னது? சந்தோஷம். ஆனால் ஆவியில் உறக்கம் வந்துட்டுனா அது துக்கம். அல்லேலூயா. நீங்கள் வசதி, அதாவது பலவீனங்களாகிய அவிவிசுவாசம், பலவீனங்களாகிய அல்லேலூயா சோர்வு, பலவீனங்களாகிய அவநம்பிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு வல்லம் வராத ஆளே கிடையாது. அது வந்து நித்திரை. அது லேசாக சோர்வை கொடுக்கும். ஆனால் எனக்கு ஜெபம் வேண்டாம், எனக்கு அல்லேலூயா கர்த்தர் வேண்டாம், நான் 10 மணிக்கு ஆராதனைன்னா 11:30 தான் வருவேன். இது என்ன நித்திரையை கொண்டு வரும்? காண நித்திரையை கொண்டு வந்துடும். ஒரு கர்த்தருடைய காரியங்களில் நீங்கள் பின்வாங்கிறதை குறித்து நீங்கள் நித்திரை அடைய போகிறீங்களா இல்லையாங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. நல்ல வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தோமா திடீர்னு நினச்சிவான் ஸ்டாப் ஆவான். அப்போ அங்கே நித்திரை ஆக போகிறான்னு அர்த்தம். நல்ல தேவனுடைய காரியங்களில் ஜெபத்திலையும் தேவனுடைய காரியங்கள் வேத வாசிப்பிலையும் ஆண்டவருக்காய் ஓடிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அல்லேலூயா அவன் அல்லேலூயா அந்த இதில் பின்வாங்குறான்னு வச்சுக்கிடுவோம். எங்கேயோ அவன் அல்லேலூயா பலவீனப்படுதான்னு அர்த்தம். இன்னொன்று, எங்கேயோ பலவீனப்பட்டவன் திடீர்னு எந்திரிச்சு கர்த்தர் தான் இப்போ தேவன், கர்த்தர் 4 பேர் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்காரங்களை அந்த சர்ச்சுக்குள்ளே தேவனுக்குள்ளே கொண்டு வருவேன், அப்படி வைராக்கியமாக எந்திக்காம்னா அவன் எங்கேயோ விழிப்படைஞ்சிருக்காம்னு அர்த்தம்.
உறங்குகிற எங்கேயோ அவன் தட்டி எழுப்பியிருக்கான், தனியாக தேவனை சந்தித்திருக்கிறான்னு அர்த்தம். மரண நித்திரை கிறிஸ்துவத்தில் ஆவிக்குரிய தன்மையில் ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. இந்த கந்திரி கோயில் வரும் எங்கள் ஊரில், கேட்டுக்கிடுங்க, நீங்களும் செய்யணும். கந்திரி கோயிலில் 200 வண்டி 300 வண்டி மாட்டு வண்டி இருக்கும். மாட்டு வண்டியே கிடையாது, பத்தமடை செவரில் அங்கேருந்துலாம் மாட்டு வண்டி வரும். கந்திரின்னா என்னது தெரியுமா? ஆமாம், சந்தனக்கூடு. அப்போ நாங்கள் என்னச்சோம், அங்கே எங்கள் வீடெல்லாம் அங்கே பக்கத்து தெருதான் நம்ம வீடு. அண்ணன் வந்து கந்திரி கோயிலில் பூரா சுற்றிட்டு, அங்கே ஆட்டு சுற்றிட்டு, சவு மிட்டாய் வாங்கி தின்னுட்டு, அந்த கட்டெல்லாம் விளாண்டுட்டு அப்படியே போய் கடைசியில் வீட்டில் வர தர்றதே ₹1. ₹1 இவன் ஒன்றுக்குமே பிச்சைக்காரன்ட்டு ₹1 வாங்க மாட்டேங்க. அதே இல்லையா, அந்த ₹1 தான் அந்த நைட்டில் ரொம்ப செலவழிப்போம். 2 பைசா 3 பைசா 5 பைசா தான். சவு மிட்டாயெல்லாம் 2 பைசா. அதே இல்லையா, எங்கே போகிற அங்கே ஏறி இல்லைங்க ஏறி. அல்லேலூயா. இப்படி அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த சவுண்டாலாம் செலன்னு துட்டு செலஞ்சு உடனே என்ன செய்வான், நைஸாக அந்த எல்லாரும் படுத்து கிடப்பாங்கள, அவன் கூட போய் உள்ளே போய் படுத்துக்கிடுது. படுத்துக்கிட்டு பின்னால் ஓடிய சட்டை அவன் இடுப்புல எல்லாம் தடவி பார்க்குது, எதிர்ந்து அப்படியே தடவி. அப்போ வந்து மணிப்பாஸ் ஃபேமஸ், எங்கே பார்த்தாலும் மணிப்பாஸ் இல்லாமல் போக மாட்டாங்க ஆட்கள். சில ஆள் இவ்வளோ நேரம் இவ்வளோ நீளம் துணி வச்சு, துணிப்பை இருக்கும், துணிப்பைகளை துட்டு ஒரு பக்கம் ரூபா ஒரு பக்கம் வச்சு அதை மடித்து கயிறு வட்டி சுற்றி இங்கே சொறி இருப்பாங்க. சொருவி ஒரு முனியை எங்கே கட்டியிருப்பாங்க தெரியுமா? அருணாகரில் கட்டியிருப்பாங்க. நாங்கள் இவ்வளோத்தையும் அவுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ கஷ்டம். எப்போ கஷ்டம்னா அவன் மரண நித்திரை அடைஞ்சாதான் அதெல்லாம் கலத்த முடியும். இல்லைன்னா அவன் இடுப்பில் சொருகுனதை உருவினாலே போதும், யாரோ டக்குன்னு பிடிச்சிடும் யாரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமென். ஒன்றும் இல்லையோ அண்ணா, அங்கே மாட்டு வண்டி இருக்குங்களா, மாட்டு வண்டியில் மை போட்டுப்பாங்க, வண்டி மையை பூரா எடுத்து ஒவ்வொருத்தரும் மீசை கேராலாம் போட்டு வைக்கிறது. எங்கள் கந்திரி கோயில் அப்படி அல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் மீசை கேரா எல்லாம் போட்டு வச்சுட்டு விடிய காலம் 8 மணிக்கு எந்திப்பான். பக்கத்தில் உள்ள சொல்ல, என்ன இவ்வளோ பெரிய மீசை இருக்குது, இவ்வளோ பெரிய கேரா இருக்குமா, எவனை போட்டு விட்டுட்டு போயிருக்கான். கோமாளி ஆகிடுவான். முடியாதவன் என்ன ஆயிடுவான். அவன் மட்டும் இல்லை, நீங்களும் மரண நித்திரை வந்துன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத பூரா அவன் உறிஞ்சிட்டு விட்டுருவான். அவன் கூடயே வந்து படுத்து கிடப்பான், பைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பான், எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுப்பான். நீ மனுஷனாக இருப்ப, சமாதானம் இருக்காது. மனுஷனாக இருப்ப, விடுதலை இருக்காது. மனுஷனாக இருக்க, சந்தோஷம் இருக்காது. மனுஷனாக இருப்ப, பாதுகாப்பாக இருக்காது. கிறிஸ்துவனாக இருப்ப, சர்ச்சுக்கு போவேன். ஆனால் மரண நித்திரை மாத்திரம் அடைஞ்சிட்டுனா இதை எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். பரிசுத்த ஆவியானவர் தான் சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் தான் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போனார்னாலே உங்களுக்கு எல்லாம் உங்களை விட்டு போன மாதிரி அர்த்தமாயிரும். அல்லேலூயா. நடை பிணமாயிருவான். நீ நித்திரை பண்ணலாம், மரண நித்திரை மாத்திரம் வரக்கூடாது. ஒரு சோர்வு வரலாம், என்ன ஊழியம், என்ன ஆண்டவர், எனக்கு எத்தனை இடம் வந்திருக்கு. ஆனால் ஊழியமே வேண்டாம்னு தூக்கி போட்டு போனதில்லை, அது மரண நித்திரை. அல்லேலூயா. அதே 3வது வசனத்தை வாசிப்போம். 2வது வசனம். ஆமென், 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 ஆமென். விதம் பிசாசினுடைய வேலை என்னது? அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். சஞ்சலம், மரண நித்திரை அடைஞ்சிட்டாலே சஞ்சலம். அல்லேலூயா. துக்கம், எவ்வளோ பணம் வந்தாலும் உங்களுக்கு காணாது. உழைச்சி இந்த உலகத்துக்கு மனுஷன் உழைச்சி ஓடா சாகிறது காரணம் என்ன தெரியுமா? திருப்தி அடையான். பணப்பிரியன், பணத்தினால என்ன அடைய மாட்டான்? திருப்தி அடையான். ஒரு கிறிஸ்தவன் ஏன் எப்போ சமாதானத்துக்கு வரான்? அவன் நித்திரை இல்லாமல் இருந்தான்னா கொஞ்சம் பைசாவை கருத்தர் ஆசிர்வதிப்பார். 2 மீன் 5 அப்பம். போஷிக்கப்பட்டது எவ்வளவு? நீங்கள் சம்பாத்தியம் 200 500 தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். அல்லேலூயா. ஆனால் மரண நித்திரை வந்துட்டுனா நீங்கள் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் காணாது. அங்கே மனசு கேட்க திருப்தி ஆகவே செய்யாது. ஆமென்.
90 ரூபா பெட்டியில் கொண்டு வச்சோன்னே இதுக்கு 10 ரூபா வேணும். நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணிவிட்டு அந்த 10 ரூபாய்க்கு சாக்கணும். ஐயா 9,000 வந்துட்டு 1000 ரூபா வேணும். 1000 ரூபா தான் இருந்தால் 10,000 ரூபா ஆயிரும். அந்த 1000 ரூபாய்க்கு நாளையிலேருந்து சட்டைக்கிட்டே போடக்கூடாது. வெறும் சாரை மட்டும் துண்டை மட்டும் போட்டு போடணும். அதுவும் 1,00,000 ரூபாய் ஆகிட்டு அதில் ஒரு லட்ச ரூபாயில் 10,000 ரூபா மட்டும் குறையுது. நாளையிலேருந்து சாரமே கொடுத்தப்படாது, வெறும் துண்டை மாத்திரம் கொடுத்துட்டு போகணும். இது எண்ணத்தில் கொண்டு போய் விடுதான் தெரியுமா? கோமாளியில் கொண்டு போய் விடுதான், பைத்தியக்காரனாக கொண்டு விடுதான் பிசாசு. அல்லேலூயா. சஞ்சலம், அல்லேலூயா, ராத்திரி போலாம் யோசனை, இதுதான் கொண்டு போய் விடுவான். மரண நித்திரை ஆகிட்டுனா அவன் ஜெபம் பண்ணுதான், ஆண்டவரே என் கண்கள் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை என்னவாக்கும்? தெளிவாக்கும். என் கண்களை தெளிவாக்கும். என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல ஐயா. நான் மாமிசத்தில் இருக்கேன், அது பிசாசு ஆவியில் இருக்கான். ஆவியில் அவன் செய்கிற காரியங்கள் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு. அதனால் நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நல்லா கவனிச்சதான் புரியும். அவன் ஆவியில் இருக்கான், என்ன செய்யணும் தெரியல. ஒன்று செய்யுமே ஆண்டவரே, என் ஆவிக்குரிய கண்களை திறந்துடுறோம். என்னை சுற்றி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியட்டும். இந்த பிசாசின் கிரியைகள் தெரியுது, அதுலேருந்து விடுதலை தெரியல. அதுக்கு ஆவியானவர் என் கண்களை திறந்துடுறா, என்ன செய்யணுங்கிறது எனக்கு புரியும். அல்லேலூயா. நல்ல ஜெபம். என் கண்களை தெளிவாகும். அல்லேலூயா. இந்த பேதுரும் அப்படி மரண நித்திரைக்கு போனான். எப்போ தெரியுமா? அண்ணனும் தம்பியும் எருசலேம் தெருவில் நின்று இயேசுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இயேசுவே கிறிஸ்துன்னு. 2 பேரும் யாராவது பிடிச்சி போயிட்டான். பிடிச்சிட்டு போனது மட்டும் இல்லை, இவன் தம்பியை கொலையே பண்ணிட்டான். தலையே துண்டா எடுத்தான். யார் தம்பியை? பேதுரு தம்பியை. ஆனால் பேதுரு தம்பி செத்து போயிட்டானேன்னு அவனுக்கு கவலை கூட இல்லை. இவன் ஜெயிலில் போய் என்ன செய்கிற, மற்றவன் தூங்குவானா, இவன் உறங்குதான். உறங்கினது மட்டுமில்ல, காலையில் ரொம்ப சூரிய உதயத்துக்கு முந்தி இவன் தலையை வெட்டணும்னு 1000 சொல்லிட்டு போயிட்டான். இப்போ பிரச்சனை 2 பிரச்சனை. ஒன்று, தம்பியோட தலையை வெட்டப்பட்டாச்சு. மறுநாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முந்தி அவன் தலையே போகுது. எவ்வளோ பெரிய ஜெபம் இருந்திருக்கணும். ராத்திரி முழுக்க உறங்காமல் ஜெபம் இருந்திருக்கணும். இவன் ஒன்றுமே இல்லை. இங்கே தூக்கம் நடக்கு, கடுமையான தூக்கம் நடக்கு. உடனே வந்து பார்க்க தேவ தூதன் வந்து பார்க்கான். வேட்டி ஒரு பக்கம் கிடக்கு, இவன் ஒரு பக்கம் உறங்கிட்டு இருக்கான். அவனை தட்டி எழுப்பி வேட்டி கட்டுறான்னு சொல்லி இவன் உறங்கிக்கிட்டே நடந்தே போகிறான். யாரு? பேதுரு. கதவு ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவர் இந்த சினிமாவிலெல்லாம் திறக்குமே, அண்டகாகாசம் அபுக்காகம் திறந்துடுத்தி செய்யணும்னா திறக்குமே, அதே மாதிரி கதவு திறந்துட்டு பிறகு 2 பேரும் நடந்து போகிறாங்க. தேவதூதனும் பேதுருவும் நடந்து போகிறாங்க. நடந்து கொஞ்சம் தூரம் போகிறோம். அடுத்தால 2ஆம் கதவும் திறக்கு. அடுத்தால கொஞ்சம் தூரம் போகிறாங்க. பெரிய கதவு, சிறைச்சாலை கதவு. அந்த கதவு கீழ் திறக்கு. வெளியே போய் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு முதுகில் ஒரு தட்டி எழும்புடா அப்படின்னு மனதை தெளிவாக்கிட்டு போயிட்டான். அப்போ தான் தெரியுது, ஓஹோ இதுவரை நடந்தது நமக்கு சொப்பனம் இல்லை, நேரதான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளியலை. அதே தெருவில் அதே இடத்துல இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். போர்ச்சவன் வரான். நேற்று இவன் தம்பியை கொலை பண்ணணும், இவன் ஜெயிலுக்குள்ளே இருந்தான். இப்போ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கான், இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் மன தெளிவிலிருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களை சுற்றி என்ன காரியம் நடக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மரண நித்திரைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா, கொஞ்சம் அபிவிசுவாசத்துக்கு கொஞ்சம் ஜபம், நீ அதான் அப்படியே 5 மணிக்கு எந்திரிச்சு எண்ணத்தை கண்டம் பாதுகாப்பு, கண்டம் சமாதானம். எனக்கு ஒரு பைசா கிடைக்கிறது இல்லை. நான் விடிய காலமும் சாயங்காலமும் நீங்கள் வரையெல்லாம் நீங்கள் அழகாக லீவ் போட்டுக்கிட்டீங்க. ஒரு 2 நாள் லீவ் போட்டுக்கிட்டீங்க, 3 நாள் லீவ் போட்டுக்கிட்டீங்க, இஷ்டத்துக்கு வாரீங்க போகிறீங்க. ஆனால் என்னையால் அப்படி இருக்க முடியல. ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தாலும் யார்? ஜான் வெஸ்லியா இன்னைக்கு ஜெப கூட்டத்தை நடத்திருக்கியா? சரி மாமா அப்படின்ட்டு இருக்கான்.
வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே செல்வி இல்லைன்ட்டுருக்கான். அல்லேலூயா. அதெல்லாம் மரண நித்திரை அடைவதற்கு உண்டான முன்னால் நடக்கக்கூடிய நித்திரைகள். நீங்கள் உறங்கு எப்போ உறங்குனே சொல்லுங்க. நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு உறங்குனீங்க? கரெக்டாக சொல்லணும். யாருக்குமே தெரியாது. சும்மா உட்காந்துட்டு லேசாக தலையை வச்ச மருந்து தான் உறங்கிட்டேன். சில ஆளுக்கு வீட்டில் இப்படி தகர தான் போட்டிருப்பாங்க. மழை சோன்னு தடப்படான்னு சத்தம் காக்கும். இவங்களுக்கு ஒன்றுமே காக்காது. மரண நித்திரை ரொம்ப மோசம். கண்களை தெளிவாக்குனார் கர்த்தர். நம்ம கேட்கணும், கண்களை தெளிவாக்கும். நம்ம இங்கே இருக்கிறதுல யார் யார் பலவீனம் யார் யார் பலவான்லாம் சொல்லிடுவேன். அல்லேலூயா. நல்ல கேளுங்க. நீங்கள் தேவனோடு சார்ந்திருந்தா உங்கள் ஆத்மா பாதுகாக்க எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் என்ன விடுதலையை பெற்றனோ அந்த விடுதலை நீங்கள் பெறணுங்கிற பிரயாசத்தை தவிர எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் என்ன விடுதலையை பெற்றுக்கிட்டோம்னா, நான் என்ன சமாதானத்தை பெற்றுக்கிட்டோம்னா நீங்கள் அதே பெறணுங்கிறது தான் நோக்கம். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய நோக்கம். கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறான் தானியேல். அல்லேலூயா. கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரேன்னு அல்லேலூயா தாவீது ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே கண்களை தெளிவாக்கும். கண்ணாடி போடாமல் புக்கை வாசிச்சிடலாம். அல்லேலூயா. எங்கே இருக்க லைட்டை நம்ம பார்த்துடலாம். மரத்தில் தேங்காய் எத்தனை கிடக்குன்னு எண்ணிடலாம். நொங்கு எத்தனை கிடக்குன்னு எண்ணிடலாம். ஆனால் உனக்கு பின்னால் உன் பக்கத்தில் நிற்கிற சத்ருவனை உங்களால் பார்க்க முடியாது. ஆமென். நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் பிசாசு கிரியை செய்தானா, செய்வனை கிரியை செய்தா, அல்லது விக்கிரகம் கிரியை செய்தா, அல்லது நான் செய்த பாவமா, முன்னோருடைய தலைமுறையினால் வரக்கூடியதா எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு என்ன செய்வோம்னே நமக்கே தெரியாது. ஆத்மா அல்லேலூயா கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. அவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என் கண்களை திறந்துடலாம். சஞ்சலம் வேதம் சொல்லுது, மரண நித்திரை அடைஞ்சிட்டுனா சஞ்சலமும் துக்கமும் தவிப்பும் உண்டாயிரும். சத்துரு என் மேல் அவனை தன்னை உயர்த்துகிறான். அல்லேலூயா. உயர்த்துகிறான். நல்ல வழியா எழுப்புதல் வழி. கற்றுக் கொடுத்தா கற்றுக்கிட்டு எந்திக்கைக்கு ரெடி பண்ணணும். எந்திச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம். நான் எந்திக்க மாட்டேன், அப்படி தான் இருப்பேன். உங்களெல்லாம் இன்னொரு ஆள் வச்சுருக்காரு கர்த்தர். இந்த கழுதை இல்லைன்னா இன்னொரு கழுதை. அல்லேலூயா. நான் இல்லைன்னா இன்னொரு ஆள். அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுதேன், இது கடைசி காலம். கடைசி நிமிடத்தில் நிற்கிறோம். பிசாசு யாரை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிற காலம். நித்திரை பண்ணக்கூடிய காலம் இது அல்ல. அல்ல இதே இது நீங்கள் 50 வருஷத்துக்கு முந்தி படுத்திருப்பீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளே வந்திருப்பீங்கன்னா நீங்கள் அழகாக நித்திரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசாசே அவ்வளோ இல்லை. இவன் ஒவ்வொருத்தண்டி பிசாசு இருக்குது. வீட்டிலேருந்து ஆவி பரிசுத்தாவியில் தான் நிரம்பிட்டு புருஷன் வெளியே போகிறாரு. வரும்போது அசுத்தாவியை நிரம்பி தான் வீட்டுக்குள்ளே வர்றாரு. அந்த அளவு பிசாசின் கிரியைகள் பூமியில் அதிகமாக இருக்கு. நீ மன தெளிவுள்ளவன் ஆகணும். கன நித்திரை அடைஞ்சிங்கன்னா மன தெளிவு இருக்காது. நித்திரை இல்லைன்னா, மரண நித்திரை இல்லைன்னா மன தெளிவு இருக்கும். என்ன நடக்கு, இது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற காரியம் ரொம்ப முக்கியம். நான் யார், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், என்னை சுற்றி என்ன நடக்கிற காரியங்களுக்கு நான் எப்படி விடுதலை அடையட்டும் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு காய்ச்சல் வந்துட்டு, ஒரு பிசாசின் போராட்டம் வந்துட்டு, ஒரு கெட்ட சொப்பனம் கண்டுட்டோம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் மனத்தெளிவு வேணும். நமக்கு வீட்டில் அநேகம் நடக்கு. அது நம்ம இவ்வளவு சொன்னாலுமே அந்த யூகம் பண்ணக்கூடிய தன்மை இல்லாதனால அங்கேயும் போய் பிசாசு முன்னால் இங்கேருந்து ஆண்டவர் கையை பிடிச்சிட்டே போயிட்டு ஆண்டவர் விளையிறாரு, அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே போகிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன இருக்கு? 3, 4. ஆமென். 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 வேதம் என்ன சொல்லுது? அவனை நான் மேற்கொண்டேன் என்ன அர்த்தம்? அவனை சிறுமைப்படுத்தி விட்டேன். மேற்கொண்டேன்னு அர்த்தம்? உன் சக்தியை விட அவன் சக்தி உன் மேலே அதிகமாகிட்டுன்னு அர்த்தம்.
அப்படின்னு பிசாசு சொல்லாதபடி என் கண்களை திறந்து மனத்தெளிவுடன் ஆக்கி மரண நித்திரையிலேருந்து என்னை விடுதலை ஆக்கிறோம். அல்லேலூயா. மரண நித்திரையிலேருந்து விடுதலை ஆக்கும். தெளிவாக்கி அடுத்தால என்ன எழுதிருக்கு? ஆமீன் ஆமீன். வேதம் சொல்லுது, நான் தள்ளாடுகிறதுனால் வேதத்தில் என்ன எழுதிருப்பாருங்க? நீங்க தள்ளாடுறது வந்து அவனுக்கு சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? உங்களுக்கு புண்ணு வந்து கையில் கழுத்து அங்கங்கே திருப்ப மாட்டாம இருக்கீங்கன்னு வச்சுக்கிடும். கழுத்து வலிச்சிட்டே இருக்கு. யாருக்கு வருத்தம்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு சந்தோஷம். கழுத்தை மட்டும்தான் திருக்கி வச்சிருக்கான், காயலையும் திருக்கி வைப்போம்னு நினைப்பான். ஆமென். அதில் அவன் களி கூறுதான்னு வேற சொல்லுது. நீங்க சங்கடப்படுறது அவனுக்கு களி சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அவன் களி கூறாதபடி, அவன் சந்தோஷமா இராதபடி, என் சரீரம் ஒடுக்கப்பட்டு, என் ஆத்மா ஒடுக்கப்பட்டு, என் சரீரம் ஒடுக்கப்பட்டு நான் என் சஞ்சலத்திலையும் துக்கத்திலையும் போகும்போது அவன் களி கூறுகிறான். அப்படி செய்யாதபடி என் மனக்கண்களை திறந்தரலும். அல்லேலூயா. கண்களை திறந்தரலும். அடுத்த நேரம் இருக்கு. 4வது வசனம், 5வது வசனம். ஆமென். போதும். இப்போ கண்ணு திறக்கப்பட்டு, கண்ணு திறக்கப்படாத வரை கிருபையை நம்ப மாட்டோம். எதை நம்புவோம்? நம்ம. ஆனா கண் திறக்கப்பட்டுன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கிருபையினால் என்னை ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இவன் கண்ணு திறக்கப்பட்டு அவன் சொல்லலாம், ஆண்டவரே உங்க கிருபையை நம்பி இருக்காங்க. கிருபையினாலே வேதம் சொல்லுது, உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிட்டு? கண் தெளிவானவன தன்னுடைய போகிற போக்கு என்னன்னு, நீங்கள் செய்த கிரியை பிசாசின் கிரியா தேவனுடைய கிரியான்னு கண்டுபிடிக்க தெரியணும். நீங்கள் நினைச்ச நினைப்பில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருப்பாரா இருக்க மாட்டாருங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள வரணும். ஐயா, நினைப்புக்குள்ளா கூட ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவாரா? ஆமாம். அப்போ நமக்கு தெரியணும், இந்த நினைவு பரிசுத்தாவியே என்னை விட்டு விலகக்கூடிய காரியங்களை செய்யும் அங்கிறது தெரியணும். அல்லேலூயா. அதனால நான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடிட்டே இருப்பேன். அல்லேலூயா. கண் தெளிவுண்டானவனின் அடையாளமே அவரை தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அந்த விடிய காலம் தான் அந்த பிரசன்னத்தை குறித்து எழுதினேன். சமூகம் தான் தேவ பிரசன்னம். சொல்லுங்க. தேவன் வானத்தில் இருக்கிறார். நான் தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் என் முன்னால் இருக்கிறார், நான் அவர் முன்னால் இருக்கிறேன். இது தேவ சன்னதி. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஆமாம், அவர் வானத்தில் இருக்கிறார். நான் அவர் பிரசவப்படுத்துகிற இடத்துல வாசம் பண்ணுகிறார். அது வாசஸ்தலம். அவருக்கு முன்னால் நான் இருக்கிறேன், எனக்கு முன்னால் அவர் இருக்கிறார். அது தேவ சன்னதி. அல்லேலூயா. இந்த தேவ சன்னதியில் வெளிப்படுகிற காரியம்தான் பிரசன்னம். என்னது? இது ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் நீங்கள் டேப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா இதில் இருக்குது. ஒரு பார்க்கணுன்னா கேட்டு நீங்கள் அந்த வாசம் பண்ணுகிற இடத்து தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. பிரசன்னம்னா சமூகம். என்னது? பிரசன்னம் என்பது பார்க்கக்கூடியது அல்ல. பிரசன்னம் என்பது உணரக்கூடியது. என்ன செய்யக்கூடியது? உணரக்கூடியது. பிரசன்னம் வந்து தேவ ஆண்டவரே அல்லேலூயா. பிரசன்னம், நீங்கள் பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் பிரசன்னத்தில் இருக்கீங்களா இல்லையாங்கிறத யாருமே கண்டுபிடிச்சி விடுவாங்க. 40 நாள் மோசே
சீனாய் மலையில் இருந்துட்டு வரான். வேதம் சொல்லுது அவன் தண்ணீரும் குடிக்கலையாம், அப்பமும் குசிக்கலையாம். 40 நாள் இருந்துட்டு வரான். அப்போ என்ன குடித்தான்? இதுலேயே இருந்துட்டான். அதனால பசியெல்லாம் அவனுக்கு தெரியல. கீழே இறங்கி வந்தோடனே இங்கே 40 நாள் இவங்க பூராமே தண்ணி அடிச்சுட்டு வேசித்தனம் பண்ணிட்டு கண்ணுட்டியை செஞ்சு ஆடுன்னு ஆடிட்டு மோசையை போய் வரவேற்க போகிறாங்க. அவன் மகிமையின் முகத்தை இவங்களால என்ன செய்ய முடியலையா? பார்க்க முடியலை. இதுதான் பிரசன்னம் நிறைந்தவர்களின் அடையாளம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நன்றியோடு கடை துதிக்கிறேன். மரண நித்திரையிலிருந்து எழும்பினீங்கன்னா இந்த தேவ பிரசன்னம் உங்கள் நிரப்பி இருக்கும். தேவ பிரசன்னம் வெறும் ஜெபம் பண்ண மட்டும் வர்றதில்ல. தேவ பிரசன்னம் உபாசம் இருக்கிறது மட்டும் பிரசனம் வராது. அவரோட வாழ்வது மட்டுமல்ல, சாந்தம், மனத்தாழ்மை, நீதி, உண்மை, பரிசுத்தம், சகித்தல், அடுத்தவர்களை பார சுமத்தல், இதெல்லாம் தான் பிரசன்னம் வெளிப்படும். நான் 8 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜோம் பண்ணுவேன் அப்படின்ற அந்த நிமிஷம் என்ன பிரசன்னம் என்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. பிரசன்னம் என்பது ஆவியானவர் தங்குதலின் ஒரு அடையாளம். ஆவியானவர் எனக்குள்ள வந்ததின் அடையாளமே பிரசன்னம் தான். அல்லேலூயா. இதெல்லாம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் வரை நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சரியான கண்கள் திறக்கப்படணும்னா தேவ பிரசன்னம் உங்களுக்கு நிரம்பணும். அப்படி இருந்தால் தான் கண்கள் திறக்கப்படும். வானத்தில் யார் இருக்கா? பிரசவப்படுத்துகிற இடத்துல என்ன வெளிப்படும்? வாசஸ்தலம். அதுவே தேவனுடைய சந்நிதி. அவர் முன்னால் நான் இருக்கிறேன், என் முன்னால் அவர் இருக்கிறார். அங்கே தான் என்ன வெளிப்படும்? பிரசன்னம் வெளிப்படும். பிரசன்னமே தேவ சமூகம். அல்லேலூயா. சன்னதியில் பிசாசு வருமா? சொல்லுங்க. பிரசன்னத்துக்குள்ள பிசாசு வர முடியாது. சன்னதியில் பிசாசு வருவாங்கன்னா யோபு 1:8 பார்த்தீங்கன்னா அவன் சன்னதியில் போய் நின்னான்னு எழுதிருக்கான். தேவ சன்னதியில் பிசாசு வந்துடுவான். இப்போ நமக்குள்ளே பக்கத்தில் 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எல்லாமே ஃபயர் ஆகி பிரசன்னத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அவனுக்கு அங்கே என்ன இல்லை? இடம் இல்லை. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? அல்லேலூயா. அதான் காரியம். பிரசன்னத்தினால் உங்கள் வீடு நிறைஞ்சிருந்தா அங்கே பிசாசுக்கு இடம் இல்லை. பிரசன்னத்தினால் உங்கள் குடும்பம் நிறைஞ்சிருந்ததுன்னா அங்கே பிசாசுக்கு இடம் இல்லை. பிரசன்னம் இல்லாத இடங்கள் இல்லை. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் இருக்கும். இதெல்லாம் கண் தெளிவானவனின் பார்வைகள். இதெல்லாம் காரியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து